இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்ககிட்ட 2000 நோட்டு இருக்கோ இல்லையோ இந்த முக்கியமான அப்டேட்டை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஒருத்தர்கிட்ட போய் எதர்ச்சியா சொன்னதுனால அவருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அது என்ன மாற்றங்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துல்லியமா சொல்லணும்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ரிசர்வ் வங்கி என்ன சொன்னாங்க, 2000 நோட்டு செல்லாதுன்ட்டாங்க. 2000 நோட்டு செல்லாது. அதனால மக்கள் எல்லாரும் என்ன செய்யறீங்கன்னா, அந்த பணத்தை கொண்டு வந்து பேங்க்ல கொடுங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட தொகை வரைக்கும் அந்த பணத்தை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வந்துட்டு அந்த பணத்துக்கு ரிட்டர்னாக வேற ஒரு பணம் அப்படின்றது நாங்கள் கொடுத்துறோம்னு சொன்னாங்க. அதே போல மக்கள் அப்படின்றது போய் கொடுத்துட்டு மாத்திக்கிட்டாங்க. இதுல 100% கால்குலேஷன் அப்படின்றத எடுக்கும் பொழுது 98.44% பணம் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துருச்சா ரிசர்வ் வங்கிக்கு. ரிசர்வ் வங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு 1.56% வந்துட்டு இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1.56% எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட வந்துட்டு 5555 கோடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா திரும்ப வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எத்தனை லட்சம் கோடி அப்படின்றது திரும்ப வந்திருக்கு. லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். 1.56 வந்துட்டு 5500 சில்லறனா இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 98.44% அப்படின்றது எங்க போகுது? சாமி பயங்கரமா இருக்கும். அதனால இது திரும்ப வரல. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பணத்தை வந்துட்டு மறுபடியும் உங்க வீட்டுல எங்கேயாவது தேடி பாருங்க. தேடி பார்த்து இருந்தாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தெரியாம இந்த பணத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை சொல்லுங்க. அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி பேங்க்ல கொண்டு வந்து கொடுக்க சொல்லி அதை மாத்திக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்களா. இப்போ மறுபடியும் வந்து சொல்லியிருக்காங்க போல, இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியது வரட்டும் அப்படின்ற மாதிரி. அதனால நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, அகத்து வீட்டுக்காரங்க, தெரியாதவங்க, இல்லை உங்க வீட்டு பீரோ இல்லை நீங்க சேமிப்பு வைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றதுல தேடி பாருங்க. ஏதாவது 2000 நோட்டு கடந்ததுன்னா எடுத்துட்டு கொடுத்துட்டு மாத்திக்கோங்க. உங்களுடைய காசு வந்து மாத்திக்கோங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு நடந்த விஷயம் சொல்கிறேன். நான் வந்துட்டு சும்மா எதிர்ச்சியாக எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நியூஸ் இருக்குது, நான் படித்தேன்னு சொல்லி. அப்படி சொல்லும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அட ஆமாங்க, என்கிட்ட கூட வந்துட்டு ஒரு 12,000 ரூபாய் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, நீங்கள் கரெக்டான டைமில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசு இல்லா டைமு ரெண்ட் கொடுக்க முன்னாடி என்கிட்ட வந்துட்டு அவர் வந்து என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க, கைமத்தா கொடுங்க, 10ஆம் தேதி சேலரி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த ஒரு அதுக்காக தான் வந்தார் அவர். அப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே நேராக பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து மாற்றிக்கிட்டாராம். ஸோ ஃபோன் போட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது வந்து உருவாக்கியிருக்கேன் நான். ஸோ ஏன்னா இப்போ எத்தனை பேர் இது மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் வந்து இந்த காசு அப்படின்றது உங்கள் வீட்டில் இருக்கலாம். இல்லை இதை பற்றி தெரியாமல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவங்க கொடுத்த லிமிட்டு முடிஞ்சு போச்சு, இந்த பேப்பர் வீட்டிலே கிடக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கலாம். இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு கிழிச்சு போட்டாங்கன்னு வந்துட்டு தெரியல. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது வந்து கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.